ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுமதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டைலரிங் கடை சொந்தமாக ஒரு 2 மிஷின் வச்சு நான் தச்சிட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு நிலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்க அண்ணா வந்து இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபேருன்ட்டு அவங்களுடைய போயிட்டதாகவும், ஸோ இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்துட்டு இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அண்ணா தான் இவங்களுக்கு வந்து மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல குணமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம். ஆனால் தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். இதுதான் என்னுடைய ஒரே கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தனலட்சுமி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 18,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி பெருசாக இது இல்லைங்க. இவங்களுக்கு 3 பொண்ணுங்க. ஸோ 2 பொண்ணு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய கடைசி பொண்ணுக்கு தாங்க அவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி அதில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் வசிச்சிருந்த அவங்க இப்போது மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.